ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பு இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆடிப்பெருக்கு, ஆடி அமாவாசை இந்த 2 நாளையும் எடுத்த வீடியோவில் தான் கொஞ்சம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆடிப்பெருக்கு அன்றைக்கி என்ன செஞ்சோம்? ஆடி அமாவாசைக்கு நாங்கள் எங்கள் ஊர்லேயே இருக்கிற அறிவித்திருக்கோயில் கருப்பணசாமி கோயில், அங்கே நான் ஏற்கனவே போயிருக்கிற ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். அங்கெல்லாம் தான் போயிருந்தோம். அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கத்தியை ஷார்ப் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன பண்ணேன்னா, கிரைண்டர் கல் உரல் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே வச்சு நல்லா 2 ராவு ராவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிக்கன்னா நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு இந்த கிரைண்டர் உரலில் ஷார்ப் பண்ணிக்குவேன். சமையல் அன்னைக்கு பார்த்திங்கன்னா, சாம்பார் ரசம் எப்போ போல் தான் எல்லார் வீட்லேயும் செய்கிற மாதிரி தான். வடை பாயாசம் அந்த மாதிரி செஞ்சுருந்தேன். அன்றைக்கி மதியம் லைவ் கூட வந்திருந்தேன். லைவில் நிறைய பேர் எங்கள் வீட்டில் இன்னும் ஒன்றும் செய்யலக்கா அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு தம்பி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எங்கள் வீட்டில் யாரும் இல்லை எனக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு, அம்மாவெல்லாம் இல்லை அப்படின்னு. நம்ம என்ன தான் வீட்டில் வகை வகையாக செஞ்சு வச்சுட்டு நம்ம பிள்ளைகளை வாங்கன்னு சாப்பிட்லான்னு தாங்குவோம். பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா அப்புறம் சாப்பிட்றோம் பசி இல்லைனாலும் தட்டி கழிப்பாங்க. அந்த அம்மாங்கிற உறவு ஒரு இல்லை அப்படிங்கும்போது அந்த குழந்தைகளுக்கு எவ்வளோ ஃபீல் வருது பார்த்திங்களா? அந்த லைவ் வீடியோவில் அந்த குழந்தை ஆடிப்பெருக்கெல்லாம் நான் எப்போவுமே கொண்டாடுறது இல்லைக்கா, எனக்கு அம்மா அப்பாலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது மனசு கஷ்டமாக இருந்தது. என்ன ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி எடுக்க போனேன் இட்லிக்கு ஊற வைக்கிறதுக்கு. அப்போ எங்களுடைய ஆல்பம் மேலே இருந்ததை பார்த்துட்டு தான் ஒரு சின்ன மொமெண்ட் இருந்தது. நான் முதல் கல்யாணத்துக்கு முன்னாடி வேலை செஞ்ச ஹாஸ்பிட்டலில் இருந்த டாக்டர்மா, அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண ஸ்டாஃபு அப்படின்னு அவங்களையெல்லாம் தான் ஃபோட்டோஸில் காட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விளாக் வீடியோஸ் பார்க்குறதுனால என்ன பயன் அப்படின்னு அதுக்கு ஒரு சேனலே ஆரம்பித்து அதில் நிறைய யூடியூபர்ஸ் இந்த மாதிரி அவங்கவுங்க வீட்டில் நடக்கிற சமையல், குடும்ப சொந்த கதை, சோக கதை இதையெல்லாம் சொல்லி வீடியோ போடுறாங்க. அதையே பார்க்குறதுனால நமக்கு என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுது. இப்போ அவங்க சேனல்லையும் அவங்க ஒரு வீடியோஸை குறை சொல்கிறதுக்காகவே ஒரு சேனல் ஆரம்பித்து சேனல் நடத்திட்டுருக்காங்க. அது மாதிரி தான் விளாக் வீடியோ ஏன் பார்க்கணும், அதனால் என்ன பயன் அப்படிங்கிறத மட்டும் ஒரு சில ரீசன் மட்டும் சொல்லிடுறேன். 2017, 18 இந்த மாதிரி கொரோனா டைம்லையெல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த ஆர்கே ஃபேமிலி விளாக்னு ஒரு வீடியோஸ் இருக்குது, ஒரு சேனல் இருக்குது, ராஜேஷ் கிச்சன் அப்படி சொன்னால் சீக்கிரமாக எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அந்த சேனலில் அவங்களோட வீடியோஸ்லாம் நான் அதிகமாக பார்ப்பேன். அப்போ என் கையில் ஸ்மார்ட் ஃபோனெல்லாம் கிடையாது. ஸ்மார்ட் ஃபோனு நான் வாங்கி ஃபஸ்ட்டு விளாக் வீடியோன்னு பார்த்ததே ராஜேஷ் கிச்சன், அப்புறம் வெண்ணிலா வீடு இந்த மாதிரி சேனல்லாம் தான். வெண்ணிலா வீடு சேனலெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் தான், பொள்ளாச்சியில் தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்க வீடியோஸ் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். இந்த விளாக் வீடியோவில் பார்க்குறீங்க, உங்கள் குடும்பத்தோட சொந்த கதை கதையெல்லாம் சொல்கிறீங்க. இதில் பார்க்குறதுனால வியூவர்ஸ் ஆகி உங்களுக்கு என்ன பயன்? பார்க்குறவங்கனால வீடியோஸ் போடுறவங்களுக்கு தான் பயன். அதனால் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறாங்க. என்ன பயன் அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் இருக்கும் இல்லைங்களா? நேரத்திலேயே சிலர் எழுந்து பர்ஃபெக்டாக எல்லா வேலையுமே செஞ்சு முடிப்பாங்க. ஒரு சிலர் லேட்டாக எழுந்திரிச்சு லேட்டாமல் எல்லா வேலையும் செய்யலாம், நமக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அந்த சோம்பேறித்தனங்கள் இல்லாமல் கடன் வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி நான் பார்த்தது ராஜேஷ் கிச்சன், அப்புறம் இந்த கார்த்திகா சேனல் இருக்குது பார்த்தீங்களா? ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பி லன்ச்சு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு விளாகில் அன்னத்தன்னைக்கு பர்டிகுலராக என்ன காட்டணுமோ அதையே காட்டியிருப்பாங்க. க்ளீன் நீட்டு இந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நானே நினைப்பேன், நம்மளும் சுறுசுறுப்பாக இருக்கணும், சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து நம்ம பிஸியாக வச்சுக்கலாம். வேலைக்கு போனால் மட்டும் பத்தாது, நம்மளோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னு ஏதோ ஒன்று இருக்கணும். இப்போ நமக்கு சமைக்க தெரியும், நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம வீட்டுக்காரு பிள்ளைங்க நமக்கு சேர்ந்தவங்க இவங்களுக்கு மட்டும்தானே தெரியும். எல்லாருமே சொல்லுவாங்க, அக்கா நீங்கள் ரசம் வைக்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுவாங்க நிறைய பேர். அப்படி நமக்கு தெரிந்த சில விஷயங்களை நம்ம வீடியோவாக ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். நான் ஸ்மார்ட் ஃபோனுன்னு வந்ததுக்கப்புறம் அந்த வீடியோஸ் எல்லாம் தான் பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். விளாக் வீடியோ பார்க்குறதுனால ஒரு சமையல் கற்றுக்கலாம்,
அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தவங்க ஒரு ஆட்டிடியூட் இருக்கும், அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கலாம். இயர்லி மார்னிங் எந்திரிக்கிறது, இப்போ வந்து காலையில் அதிகாலை 4 மணிக்கு வந்து நம்ம இந்த ஒரு சாமி கும்பிட்றோம்ல, அந்த மாதிரி பூஜைகள் எல்லாம் செய்கிறது, இதையெல்லாம் வந்து நம்ம விலாக் வீடியோவில் நிறைய பேர்த்தோட வீடியோஸ் பார்த்து கற்றுக்கலாம். நான் கற்றுக்கிட்ட சில வீடியோக்கள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எல்லாம் பார்த்தேன். ஏன்னா இந்த மாதிரி பார்த்ததுனால தான் நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் கற்றுருக்குறேன். அதனால தான் பார்த்திங்கன்னா விலாக் வீடியோ பார்க்குறதுனால நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். இதனால் வீடியோ போடுறவங்களுக்கு லாபமாக இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னாலும் நமக்கு பிடிச்சதை நம்ம பார்க்கலாம். குறை சொல்கிறது விலாக் வீடியோவை குறை சொல்கிறது ஒரு வேலை அப்படின்னா விலாக் வீடியோ போடுறது ஒரு வேலை தாங்கிற கருத்தை வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம், அந்த மாதிரி பொரியல், வடை, பாயாசம் அப்படின்னு செஞ்சேன். பாயாசம் வந்து கொஞ்சம் எனக்கு ஃபஸ்ட்டு பால் பாயாசம் வைக்கிறேன். அதிகமாக பார்த்திங்கன்னா கோதுமை பாயாசம் தான் வைப்பேன். அது வந்து என்னோடய சிக்னேச்சர் ரெசிபி. பால் பாயாசம் கொஞ்சம் சொதப்பிலாயிருச்சு. சரி, அதையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அறிவுத்திருக்கோயிலில் கருப்பணசாமி கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். இப்போ நான் உரல் காட்டினேன் பார்த்திங்களா, அந்த உரலில் வந்து வெத்தலை, ₹1 காசு, புகையிலை அதெல்லாம் வச்சு நம்ம என்ன வேண்டுறோமோ அதை நினச்சி அந்த உரல் மேலே வச்சுட்டு வரணும். சரி, உரல் இல்லை, உடுக்கை, கருப்பணசாமி கையில் இருக்கிற உடுக்கையை தான் இங்கே வந்து சிலையாக செஞ்சு வச்சுருக்குறாங்க. அந்த உடுக்கை மேலே நம்ம வந்து வேண்டுதலை வேண்டிட்டு வச்சுட்டு வரணும். கண்டிப்பாக வந்து நடக்கும். எனக்கு வந்து ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. நிறைய விஷயங்கள் என்னோடய வாழ்க்கையில் மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்படுது. அதனால் நான் வந்து முழுசாக நம்பி எங்கள் ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வர்றதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். வழியெல்லாம் வர்ற வழியிலேயே காட்டியிருப்பேன். அந்த தடமெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஃபுல்லாக வந்து மண் தர, அதனால் கஷ்டப்பட்டு தான் வர மாதிரி இருக்கும். என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லைன்னு அமாவாசை அன்னைக்கு எனக்கு இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வர தோணுது. அன்றைக்கி நான் ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணிட்டேன். சாமியே கும்பிடாத என் பையனை கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவன் பார்த்திங்கன்னா வந்து நான் கோயிலுக்குள்ளேயெல்லாம் வரலை அப்படின்னு வெளியிலேயே உட்காந்துக்கிட்டான். என்னென்னா சாப்பிடாமே கூட்டிகிட்டு வந்ததுனால அவன் பொறுமை இழந்துட்டான். அதனால் சரி, எனக்கும் நான் வந்து பூசையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் இந்த குறி சொல்லுவாங்க பார்த்திங்களா, அருள்வாக்கு, அதை மட்டும் கேட்டுட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் 1/2 மணி நேரமே ஆகும் பூசை முடிகிறதுக்கு. அதனால் நான் வந்துட்டேன். இந்த ஒரு அமாவாசை மட்டும் எனக்கு கொஞ்சம் முக்கால்வாசிலேயே வந்துட்டேன், முழுசாக முடியலை. நீ அடுத்த அமாவாசை அன்னைக்கு நான் நெய்வேத்தியமாக பிரசாதமெல்லாம் கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். இந்த ஆணியெல்லாம் வச்சுருக்குறாங்க பார்த்திங்களா, முக்காலி, இது மேலே தான் வந்து அந்த பூசாரி உட்காந்துருப்பார். அதுக்கப்புறம் ஒரு ஆணி செப்பல் போட்டுட்டு உட்காந்து குறி சொல்லுவாங்க. இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கிற ஆணி மேலே நம்மளால் ஒரு 10 செகண்ட் உட்கார முடியுமான்னு யோசித்து பாருங்களேன், முடியாது. ஆனால் அந்த சாமி வந்து அருள் வந்து அதில் அவர் வந்து 1/2 மணி நேரமாக உட்காந்து அருள் சொல்லுவார் பாருங்கள். அதுதான் வந்து கடவுள் பிராப்தம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆடி அமாவாசைங்கிறதுனால ட்ரம்ஸ் எல்லாம் வாசித்து கொஞ்சம் விசேஷமாக தான் செஞ்சுருந்தாங்க. இந்த கோயிலுக்கு நான் வர காரணமாக இருந்தது பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலர் ஷர்ட் போட்டிருந்த அண்ணன் தான். அவங்களாம் வர கொஞ்சம் லேட்டானதுனால தான் அந்த அன்றைக்கி பூஜையும் லேட் ஆகிருச்சு. வர்ற வழியிலேயே ரொம்ப பசியாகிருச்சு, சமைக்கவெல்லாம் இல்லை. அதனால் வர வழியிலேயே பையன் பார்த்திங்கன்னா பிரியாணி வாங்கி தரமான்னு சொன்னான். சரி, வாங்கிட்டு வந்து வீட்டிலையே சாப்பிட்டாச்சு. ஆடிப்பெருக்கு, ஆடி அமாவாசை 2 நாளும் இப்படி தான் எங்களுக்கு போச்சு. இந்த வீடியோவுமே பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இனி அடுத்த ஒரு விலாக் வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். ஒரு சின்ன மோட்டிவேஷனோட இந்த வீடியோவும் முடியுது.